உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வேத புத்தகத்தை நாம திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். 12 முதல் 16 உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம படிக்க போறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறதுபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோட நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களிலே உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தற்பிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் உடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசணும், உணர்த்துவிக்க வேண்டும். பரிசுத்த நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பேசி அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அப்பா உம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அடிமையை தாழ்த்துகிறேன். நீர் வெளிப்பட்டு பேசும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பிய சபைக்கு தன்னுடைய கடைசி நாளிலே, ஆமென், கிட்டத்தட்ட இயேசுவுக்கு பின் 66 ஆண்டுகளுக்குள்ளே அவன், ஆமென், ரோமபுரி அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுகிற நல்ல ஒரு வசனம். ஆமென். நான் சரீரத்தில் மறுபடியும் உங்களை பார்ப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனாலும் ஆமென் நீங்க இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காரியங்களை நாம் இங்கே கவனிக்கும் போது, முதலாவது அவர் சொல்லுகிறார், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பிரயாசப்படுங்கள். முதலாவது என்ன சொல்லுகிறார்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு என்ன செய்யணும்? நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தராகிய இயேசு அவர் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஜீவனுக்கு ஈடாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்தார். ஆமென். இந்த ரட்சிப்பு இலவசமாய் நமக்கு கொடுத்தாலும் இது விலையேறப்பட்டது. இது எப்படிப்பட்டது? விலையேறப்பட்ட ரட்சிப்பு. அப்போ இலவசமாய் பெற்ற ரட்சிப்பு அது நிறைவேற்ற, ஈடேற, ஆமென், நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் இங்கே பவுலை கொண்டு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். அதை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு தான் இங்கே சொல்லுகிறார். நாம் பெற்ற ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த மீட்பை, ஆமென், பாவ மன்னிப்பாகிய மீட்பை, அந்த ரட்சிப்பை, சால்வேஷனை எப்படி காத்து கொள்வது, அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை தான் அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் முதலாவது சொல்லுகிறார், நீங்க பயத்தோடும், ஆமென், நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? பயமும் நடுக்கத்தோடு அவரை சேவிக்க. ஏன் பயம் நடுக்கம் அப்படின்னா, அதாவது ரெவரன்ஸ், ஒரு அவரை கண்டு பயப்படுகிற அந்த உலகத்தான ஒரு பயல்வான கண்டு அந்த பயத்தை இல்ல, ரெவரன்ஸ், ஒரு பயபக்தின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பயபக்தி. ஆமென். துணிகரமான பாவங்கள் நமக்குள்ளே வந்து விடாதபடிக்கு, துணிகரமான பாவங்கள் நமக்கு வந்துவிடும். ஏன்னா இங்கே வேதம் கோணலும் மாறுபாடும் உள்ள உலகத்துல நம்ம வாழ்கிறோம். எப்படிப்பட்ட உலகம்? கோணலும், எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்த உலகம். ஆமென். துன்மார்க்கம் நிறைந்த உலகம், சோதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படி பல அழுத்தங்கள் உள்ள ஒரு உலகத்துல தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டு வரும்போது நாம் பெற்ற ரட்சிப்புக்கு அது மட்டுமல்ல, நாம் பெற்றிருக்கிறது ரட்சிப்பை அபகரிக்கக்கூடிய, போராடுகிற ஒரு எதிரி நமக்கு ஒருத்தர் இருக்கிறான். ஆமென். ஒரு சத்துரு நமக்கு இருக்கிறான். எப்படியாவது இந்த ரட்சிப்பை
நம்ம இழந்து வைப்பதற்காக அவன் இரவு பகலும் நம்ம என்ன செய்கிறார், நம்மோடு கூட போராடி மேற்கொள்ள நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது இந்த ரட்சிப்பை ஈடேற நாம் என்ன செய்யணும், பிரயாசம் எடுக்க வேணும்னா முதலாவது நடுக்கத்தோடும் பயத்தோடும் அந்த தகப்பனை தேவனை சேவிக்க வேண்டும். அப்போ அது என்ன செய்யணும், ஜெபங்களிலே அவரை தேட வேண்டும். ஜெபங்களிலே அவரை தேட முதலாவது தேவப்பிள்ளை ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தரை தேடணும். இருதயத்தை ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாளில் எனக்கு கிருபை தந்து எந்த ஒரு பாவத்தில் நான் விழுந்து விடாதபடிக்கு எனக்கு பலன் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், செபிக்கணும். இன்றைக்கு இந்த சத்துரு என் மனதில் என் சிந்தனையில எந்த ஒரு களைகளையும் பாவ களைகளை விதைத்து விடாதபடிக்கு, அவன் உண்டாக்குற சோதனை கண்ணில நான் அகப்படுத்தி விடாதபடிக்கு ஒரு விழிப்பை எனக்கு என்ன செய்யணும், தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக காலையில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் செபிக்க வேண்டும். ஆமென். நிறைய பேருக்கு எதற்கு ஜெபிக்கிறோம்னு தெரியாது. ஆனா வேதம் நமக்கு அதை எதற்கு ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல தீமோத்திக்கு சொல்லி கொடுக்கிறார். 1வது வசனத்துல, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நல்ல கவனிங்க, நாம் பிரதானமாய்னா பிரைமரியா ஒரு மனிதனுக்கு நான் சொல்லக்கூடிய புத்தி, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் என்னது, ரட்சிப்பு ஈடேற தேவ சமூகத்துல அவருடைய கிருபைக்காய். ஆண்டவர் சொன்னா, எவன் மேலே நான் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே நான் எப்படி இருப்பேன், கிருபையா. எவர் மேல இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேலேதான் இரக்கமாயிருப்பேன் சொல்லிட்டார். ஆமென். அதனால அந்த கிருபைக்கும் இரக்கத்திற்கும் தந்த ரட்சிப்பினால் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பலனை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். புரியுதுங்களா? அதனால்தான் பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற ஒரு புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யுங்க, விண்ணப்பங்களை செய்யுங்க. நம்மள மாதிரி நாம் ரட்சிக்கப்படாதவருக்கு முன்பாக நாம் எப்படி இருந்து எவ்வளவு காரியங்களில் கடந்து வந்தோமோ, அப்படி இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் தெருவில் அல்லது பல இடங்களில் வேதனைகளிலும் கண்ணீர்களிலும் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று அலைகிற ஜனங்கள் உலகத்தில் கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நற்செய்தி சொல்லி நம்மளை போல இந்த சிலாக்கியத்தை பற்றி ஒரு தைரியத்தை ஒரு விசுவாசத்தை பெற்றவர்களாய் வாழக்கூடிய ஒரு பலன் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா நமக்கு பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளங்கள் எல்லாம் உடைந்து தாமே நொறுங்கி போய் கிடக்கிறது. ஆமென். ஏதோ ஒரு தேவைக்குள்ளாகவே மனுஷன் இருக்கிறார், ஒரு பயங்களுக்குள்ளாக மனுஷன் இருக்கிறார். அப்படிப்பட்ட நெருக்கடியில இருக்கிற அந்த மனுஷனை அவனுக்கும் ஒரு வாழ்வை கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம முதலாவது அவர்களுக்காகவும் என்ன செய்யணும், செபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். 2வது யாருக்கு செபிக்கணும்னு சொல்ற, 2வது வசனம், எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காக அப்படி செய்ய வேண்டும். யாருக்காக ஜெபிக்கன்னு சொல்லி கொடுக்கார், அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி என்ன செய்யணும், இந்த தேசத்து அதிகாரிகள் நம்முடைய ராஜாவுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம தேசத்துல இருக்கிறோம், இந்த தேசத்துல உள்ள ஜனங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்புறம் எல்லா மனுஷனும் என்ன செய்யணும், அந்த ஆசை நமக்குள்ள இருக்கணும், ஜெபிக்கணும். எல்லா மனிதனும் சத்தியத்தை என்ன செய்யணும், அறிவடையணும். அது அவருடைய சித்தம், அவருடைய சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சித்தம் என்னது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 17 என்ன சொல்லுகிறார், இடைவிடாமல் நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எப்பொழுதும் வாயில என்ன நிரம்பி இருக்கணும், ஸ்தோத்திரம் நிரம்பி இருக்கணும். வேலை செய்யும் போதும் ஐயோ ஸ்தோத்திரம் வரலையே, என்ன மறுபடியும் ஸ்தோத்திரத்தை என்ன செய்யணும்,
ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென். அப்படி சோத்திரத்து ஜெபத்தோடு நாம இருக்கும்போது ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்னன்னு சொல்லி கொடுப்பார். ஆமென். பிரயாசம் உண்டாகும். பாருங்க, இன்னைக்கு பிசாசு ஒரு விசுவாசியை கெடுக்கிறதுக்கு ஆயுதம் அவனை ஜெபிக்க விடாம ஆக்கணும். முதல்ல என்ன ஆக்கணும்? அவன் ஜெபத்தை தடுத்துறணும். இவன் ஒரு நாள் ஜெபிக்கல, ஆனா அதை குறித்தாலும் வருத்தம் இவனுக்கு என்ன செய்யல, வரல. அதனால அடுத்த நாள் என்ன செய்ய முடியல, ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபிக்கலன்னா அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிரயாசம் எடுக்கிறவன் அர்த்தம் என்னன்னா, அந்த பிரயாசம் இருக்கிறவனுக்கு ஐயோ இன்னைக்கு என்னால முழங்கால் படி போட முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு வந்து அடுத்த நாள் முழங்கால் படி போட முயற்சி எடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பிரயாசம். அதுதான் என்னது? பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறார்? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, எஃபர்ட் எடுங்க. ஆமென். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒன்றாவது பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன் அப்படி சொல்றான்னா 13 சொல்லுகிறார், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் உங்களுக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். இரண்டாவது அந்த 12 சொல்ற, எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? ரட்சிப்பு நிறைவேற கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படுகிறதுனா, இந்த 13 அவர் சொல்றார் பாருங்க, முதல்ல நமக்குள்ள என்ன உண்டாக்குறார்? விருப்பத்தை டிசையர். அதான் அவருடைய சித்தத்தை நமக்குள்ள போக்கஸ் பண்றார். அவர் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மளை என்ன செய்கிறார்? ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார். ஜெபிக்கணுங்கிற ஆசை உண்டாகிறது. பார்த்திருக்கீங்களா? சில நேரம் நம்ம ஜெபிக்காம வந்துடுவோம், திடீர்னு அந்த ஆவியான ஒரு கொஞ்சம் ஜீவ தண்ணீரை அப்படி உள்ளத்துல ஊற்றும் போது அந்த ஜெப தாகத்துல ஜெபிக்கணும் போய் ரூம்ல ஓடுறோம். ஆமென், ஆமென். ஆவியானவர் அப்படி அவர் செய்யலைன்னா இன்னைக்கு நிறைய பேரை செத்த போயிருப்பான், ரட்சிப்பை விட்டு வெளியே போயிருப்பான்னு சொல்லியிருக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஆனா இங்க பாருங்க, அப்ப கீழ்ப்படிதல். தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, யாக்கோபு சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம், கிரியையில்லாத விசுவாசமும் செத்தது. உங்க ரட்சிப்பு எப்படிப்பட்டது? செத்தது. எப்போ? இந்த விசுவாச கிரியை செய்யலனா, அல்லது அதுக்கேற்ற முயற்சிகள் எடுக்கலனா, அதுக்கேற்ற காரியங்களை செய்யலனா அது செத்து போயிடும். ஆமென். அது அதான் அவர் சொல்றார் 13ஆம் வசனம், மீண்டும் வாங்க. உங்களுக்குள்ளே விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார். ஆமென். என்னதை உண்டாக்குகிறார்? விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார். ஆசைகளையும் அதை நிறைவேற்றுவதற்கான விருப்பத்தை உண்டாக்குகிறார். அதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். எத்தனை நேரம் நம்ம கீழ்ப்படியாம அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்திருக்கிறோம். அவர் சொல்லி நமக்கு விருப்பத்தை தந்தும் அந்த விருப்பத்தை உதாசீனம் பண்ணிட்டு நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். நல்லா தூங்கி நல்லா அப்படி ஜாலியா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் நாம் செய்ய வேணும்னா, அந்த விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கீழ்ப்படுதல் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, பாவத்துல பெரிய பாவம் கீழ்ப்படியாமை. பாவத்துல பெரிய பாவம் என்னது? ஆண்டவர் சாமுவேலை கொண்டு சவுலுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கீழ்ப்படியாமை இரண்டகத்துக்கும் பில்லி சூனியத்துக்கும் சமமானது. கீழ்ப்படியாமை எதுக்கு சமம்? பில்லி சூனியத்துக்கும் இரண்டகத்துக்கும் சமம். அப்படிப்பட்ட பொல்லாத பாவம் தான் கீழ்ப்படியாமை. எத்தனை முறை நாம அவருக்கு கீழ்ப்படியாம அவருடைய முகத்தை வெட்கப்படுத்திருக்கிறோம். அவருடைய இருதயத்துல வேதனை உண்டாக்கி இருக்கிறோம். தெரியுதுங்களா? அவர் விருப்பத்தை செயல்படுத்த விரும்புகிறார், ஆனா நமக்கு அதுக்கு ஆசை இல்லை. அதாவது அதை செயல்படுத்த முடியாம இருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:11 சொல்லுகிறது, ஆமேன், ஒருவனும் உங்க பந்தய பொருளாக இருக்கிற இந்த ஜீவ கிரீடத்தை என்ன ஆமேன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய, பற்றி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமேன். சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை என்ன செய்யக்கூடாது,
எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி பற்றி கொண்டு இருக்கணும்னா நம்ம கிருபையை பற்றி கொண்டு இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப பரிசுத்த ஆவி அவர் சொல்லும் பொழுது தேவன் நமக்கு விருப்பத்தை உண்டாக்கும் போது அந்த விருப்பத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். அதுக்கு செவி கொடுத்து அதை செயலிலே மாற்றி எடுக்க வேண்டும். உன்னை ஜெபிக்க சொல்றாருன்னா ஜெபம் பண்ண முயற்சி எடுக்கணும். பர்டிகுலர் இடத்துக்கு போனா நீ என்ன செய்யணும்? அவைலபிளா இருக்கணும். அப்படி தேவ விருப்பத்தை நீ செய்யும் போது அந்த ரட்சிப்பை உங்களால என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்ப நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படுகிறது போல அதுக்கு முன்னாடி அந்த 2ஆம் அதிகாரம் சொல்லிட்டு வரும்போது மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்து 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். உங்களை ஆசைகளை விருப்பங்கள்னா வேற ஏதோ நினைச்சிடக்கூடாது. ஆமென். உன்னுடைய விசுவாசம் இழந்து போயிட விடாதபடிக்கு, உன்னுடைய ரட்சிப்பு கெட்டு போய் விடாதபடிக்கு அதை காத்துக்கொள்ள உடைய பிரயாசத்தை எடுக்க வேண்டிய காரியங்களை உனக்குள்ளே ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆமென். 3வது 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? அவன் உங்க ரட்சிப்பு ஈடேறணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆமே. முறுமுறுப்புனா கம்ப்ளைண்ட், கோல் மூட்டுறது, கம்ப்ளைண்ட் ஊட்டுறது, அப்புறம் ஒருவர் குறை சொல்லுவது. ஆமே. ஒரு சின்ன குரூப்பா இருந்துக்குவாங்க. அந்த குரூப்புக்குள்ள யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள சேர விட மாட்டாங்க. என்ன சீக்கிரட் வெளியே போயிடும். ஆமே. அப்படி சேர்ந்துக்குவாங்க. அங்க முறுமுறுப்பும் கலகம் இருக்கிறதோ அங்க பிரச்சனை உண்டாகும். ஆமே. அதனால அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கவே கூடாது. அடுத்தால் அவர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவே எப்படி நாம் ஜீவிக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாக. ஆமென். அவ எப்படி ஜீவிக்கணும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பியூரிட்டி பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்ப மாசற்ற கபடற்ற ஒரு பரிசுத்த வாழ்வை நாம் அடையணும். அப்போ தேவ பிள்ளைகளா இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற. நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யணும்? நிறைவேற்ற அவர் சொல்லுகிற ஒரு காரியங்கள். அப்போ குற்றமற்றவர்களும் ஆமென் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்போ தேவனுக்கு முன்ன ஒரு மாசற்ற கபடற்ற பிள்ளைகளாய் நம்ம வாழணும். அந்த கிருபையை சார்ந்து வாழ்ந்தோம்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். குற்றமற்ற வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அந்த குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்து அந்த இரட்சிப்பை காத்துக்கொள்ள நமக்கு முடியும். அப்ப மரண பரியந்தமும் உண்மையாயிரு என்று வேதம் சொல்லுகிறார். மரண பரியந்தமும் உண்மையாயிரு என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மரண பரியந்தமும் அந்த இரட்சிப்பை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டும். இதைத்தான் அவர் முன்கூட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலே இருக்க கடவுது. என்ன கிறிஸ்துவின் சிந்தனை? அவர் தேவன் என்று எண்ணப்பட்டு இருந்தாலும், தேவனாய் இருந்தாலும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். ஆமென். தன்னை வெறுமையாக்கினார், தன்னை தாழ்த்தினார். சிலுவை பரிந்தியம், அதாவது மரண பரிந்தியம் தன்னை தாழ்த்தி அநேகர் வாழ்வடையும்படிக்கு, அநேகர் மீட்கப்பட்டு மறுபடியும் நித்திய ஜீவனை அடைந்து பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதே சிந்தை நீங்களும், அதே ஊழிய சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காய் நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை மட்டும் இந்த இயேசுவை போல ஒரு கிறிஸ்தவன் செய்யிட்டானா, அந்த செய்திருப்பான்னா இன்னைக்கு முழு உலகம் ரட்சிக்கப்பட்டு இருக்கும். ஆமென். அவன் தன் காரியமாய் போனான் என்று வேதம் சொல்றபடி நாம அவன் தன் காரியமா போயிட்டோம். ஆமென். ஆனா பிறருடைய காரியத்தை பிறருக்காகவும் நோக்கி ஒரு தியாகம், நம்முடைய பணமா இருக்கட்டும், நம்முடைய நேரமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தியாகமாய் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை கனமாய் எண்ணுகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தியாகத்தோடு, இந்த தியாகமான ஒரு ஊழியம் இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். ஆமென். அவன் ஜீவ வசனத்தை பிடித்துக்கூட. ஏன் ஜீவ வசனம்? பழைய ஏற்பாட்டிலே ஜீவ வார்த்தைகள் நியாய பிரமாணம் கல்களிலும் புத்தகத்தில் இருந்தது. ஆமென். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் எழுதினார்.
ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தையை அவர் வைக்கிறார். ஆமென். வேத வசனத்தை வைக்கிறார். ஆமென். வேத வசனம் விளக்கு, வெளிச்சம். வேத வசனம் என்னது? அதான் பவுல் எழுதுகிறார். ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, இது வசனம் எப்படிப்பட்டது? ஜீவனுடையது. ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது. ஒரு மனிதனிட்ட, நாம ரட்சிக்கப்படாத ஒரு நபர்கிட்ட இந்த வார்த்தையை கொடுக்கும் போது அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. அவனுக்குள்ள என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. அவன் ஆத்மா பிழைக்கிறது. மரணத்துக்கு இருக்கிற அந்த ஆத்மாவிலே வெளிச்சம் உள் பிரவேசிக்கிறது. ஏன்னா அதான் சொல்லுகிறார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல. அப்ப இந்த வசனம் உள்ள இருக்கும்போது நீங்க அறிஞ்சீங்களோ அறியலையோ, உலகத்துல எப்படி போகிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு ஸ்டார். நீங்கெல்லாம் யாரு? ஒவ்வொரு ஸ்டார். உலகத்துல நாம எப்படி இருக்கிற உண்மையான சுடர்கள். ஸ்டார். சுடர்னா ஸ்டார், ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம் ஸ்டார்ஸ். அதான் ஆண்டு சொன்னா, விளக்கை கொளுத்தி ஒரு மனிதன் மரக்கால என்ன செய்ய மாட்டான்? மூடி வைக்க மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் தாங்க பெற்றிருக்கிற வார்த்தைகளை என்ன வச்சிருக்கிறா? மூடி வச்சிருக்கிறா. யார்ட்டையும் கொடுக்க மாட்டான். விளக்கு கொடுக்க மாட்டான். ஆமென். நீ மெய்யான ஒளியா இருந்தீங்கன்னா 4 பேருக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பீங்க. ஒரு நாள் ஒரு பிசினஸ் மேன் ஏதோ வார்த்தைகளை கேட்டுட்டு நம்மளும் சுவிசேஷத்தை அறிவிச்சு அந்த ஆத்துமாவை ரட்சிக்கன்னு சொல்லிட்டு எங்க போலான்னு ஒரு பார்க்குக்கு போனார். பார்க்கில் போய் அவருக்கு பேச இருக்க தெரியாது. ஆனா அவருக்குள்ள ஒரு ஆசை. அன்னைக்கு எப்படியாவது 2 பேருக்கு என்ன சொல்லிடணும்? சுவிசேஷத்தை சொல்லிடணும் ஆசை. அப்ப அந்த ஆசையில அவர் போய் அங்க போற வாலிபண்டை வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஏதோ அவர் ஆரம்பிக்க தான் செய்தாரு. பரிசுத்த ஆவியான உள்ளத்திலிருந்து பேசினார். ஆமென். கொஞ்ச நேரம் பார்த்தா திரள் வாலிப கூட்டம், கொஞ்சம் கூட்டமே அவர் வார்த்தையை கேட்குது. ஆமென். ரட்சிக்கப்படுது. ஆமென். நீங்க நினைக்கலாம், நான் என்ன தெரியும், எனக்கு என்ன பேச தெரியும்? நீங்க அவைலபிளா இருந்தா ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல உங்களை பற்றி சொல்றார் பாருங்க. ஞானவான்கள். நாம யாரு? ஆத்தும அறுவடை செய்கிறவன் ஞானவான். அங்க ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள, அதாவது யூனிவர்ஸ்ல எத்தனையோ மில்லியன் அன்கவுண்டபிள் ஸ்டார் இருக்கு பாருங்க. அதே போல நாமும் பூமியிலே ஆமென் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் ஆமென் என்றென்றைக்கு சதா காலங்களிலும் என்ன செய்வாங்க? பிரகாசிப்பாங்க. அப்ப தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்ப நம்ம போகும்போது அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்திலிருந்து பிதாவாகி தேவனும் அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிற குமாரனா இயேசுவும் நம்மளை உன்னிச்சு கவனிக்கும் போது கீழே என்ன இருக்கு? பூமியில நிறைய லைட் ஸ்டார் அப்படி போகுது. ஆமா, யார் அது? நாம தான். ஆனா யார்கிட்ட சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. நீங்க ஆசைப்பட, நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவுக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும். நீங்க செவிச்சு பாருங்க, அந்த ஆத்துமா உங்களை அறியாமலே தேடி வரும். உங்களை தேடி வரும். அல்லது ஆவியார் அன்னைக்கு பார்த்து அந்த ஆத்துமாட்ட கொண்டு போவார். எத்தனை ஜனங்க தற்கொலைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, வாழ்க முடியாதுன்னு சொல்லி அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை உள்ளங்கள் உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறாங்க. வாழ்வா சாவா என்ற நிலையில, ஏன் வாழ்றேங்கிற நிலையில எத்தனையோ ஆத்துமாக்கு பார்க்கறதுக்கு நமக்கு அப்படி தெரியல. ஆனா உள்ளத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏக்கங்களும் தவிப்புகளும் பாடுகளும் உள்ள இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. கொஞ்சம் ஐயா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுல தப்பா? தமிழ் மாதிரி தெரியுதேம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுல அந்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட அந்த வார்த்தை கூட ஜீவன் உள்ளதா அவங்க உள்ளத்துல போகும். அல்லேலூயா. ஆமென். அது கூட கிரியை செய்ய. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது என்னது? ஜீவ வார்த்தை. அது போகும், வெளிச்சம். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய். அது அல்ல, அது உண்மை. அதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 1:12, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான் ரிசோர்ஸ். அவர்தான் என்னது? அந்த இயேசு இப்ப உள்ளத்துல வசனமான வார்த்தையாகிய கடவுள் நம்முடைய உள்ளத்துல ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் எழுதுகிறார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், உலகத்துல ஒரு ஸ்டாரை போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நானும் உமக்காக எழும்பி. ஏன்னா அந்த சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க, முதல்ல உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ரட்சிப்பு உண்டாகும்.
ஆமென். அந்த ரட்சிப்பு, அந்த ஜீவன் உங்ககிட்ட இருந்து அந்த நபருக்கு கடந்து போகும். கடந்து போகும்போது அவனை நீங்க உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா, அவன் அறியாமலே கண்கள் கலங்கி அவன் உள்ளத்துக்குள்ளே ஆவியான் பேசிட்டு இருப்பார். ஆமென். எங்க ஆவியானவருக்கு கொஞ்சம் உங்க சரீரத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆமென். அவர் கிரியை செய்ய ஒரு ஓசு பாருங்க. தண்ணி போறதுக்கு என்ன தேவை? பைப்பு போறதுக்கு ஓசு போட்டா போகும். பார்த்துருக்கீங்களா? இந்த குழாய் போடுவாங்களே, அந்த குழாய் போற இடமெல்லாம் தண்ணி என்ன செய்யும்? அதே போலதான் அவருக்கு நீங்க தேவை. அவர் உங்க மூலமா பேசணும், உங்க மூலமா செயல்படணும். அப்ப செயல்களை, ஆசைகளையும் செயல்களையும் உண்டாக்குகிறவர் அவரே. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்பட விரும்புகிறவரும் அவரே. ஆமென். என்னால் என்று உங்களாலே எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்று எதை சொல்வதற்கு எங்களுக்கு ஒண்ணு இல்லை. எங்களுடைய காரியம்லாம் இயேசுவானவர் பிதாவாகி தேவன், அதாவது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களிலே செய்கிறவை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்படின்னா எல்லாமே கர்த்தருடைய செய்கைகளாக இருக்கிறது. ஆமென். அதனால ஆமென், நாம அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசமிடுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒரு பயத்தோடும், ஏன் பயம்? அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு போராடுகிற சோதனைக்காரன் இல்லை, சோதனையில் அகப்படாதபடிக்கு கிருபையில் பற்றி கொள்ள அனுதினமும் செபிக்கிறவளாக மாற வேண்டும். ஆமென். எல்லாவற்றிலும் இரண்டாவது நீங்க கீழ்ப்படுகிறவளாக இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது ஆமென், ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பும் இல்லாத பிள்ளைகளாக, ஆமென், கோள்மூட்டுதல் பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடி இருக்க வேண்டும். நாலாவது, ஒரு குற்றமற்ற வாழ்க்கை இந்த பூமியில வாழ பிரயாசம் எடுக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும் வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. ஒரு தியாகமான ஊழியம். ஆமென். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற மகிழ்ச்சி. தீமோத்தேயு எப்பாப்ரதாவின் தியாகத்தை பவுல் இதற்கு பிற்பாடு சொல்லுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட தியாகமான வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு விஷயம், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு ஆமென் ஈடேற நான் இன்று முதல் பிரயாசம் எடுப்பேன் என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி நாம செபிப்போம். யார் அமைதியா இல்லாதபடி, எந்த விதத்தில் ஆயிலும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை தவற விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யும். நன்றியப்பா. கிருபையே நம்ம இந்நாள் வரை நம்மை தாங்கினது. எவன் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேலே நான் இரக்கமாயிருப்பேன். எவன் மேலே கிருபையாயிருப்பேனோ அவன் மேலே நான் கிருபையாயிருப்பேன். இந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமென், அவர்களுக்கு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இன்றைக்கும் எந்த ஒரு பாவத்திலோ, எந்த ஒரு பிரச்சனைகளோ, சோதனையிலோ, கண்ணியிலோ நான் சத்துருவளால் பிடிபடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த கிருபையை பற்றி கொள்ள ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உட்கார தேவ கிருபையை கேளுங்க. ஆமென். சுடர்களை போல பிரகாசிக்க ஒரு சில ஆத்மாவுக்காயினும் சத்தியத்தை சொல்ல விளக்காய் என்னுடைய இருதயமாகிய பலகைகளே உள்ளத்திலே உடைய வார்த்தைகளை எழுதி வைத்தீரே, அதை கொடுக்க ஆண்டவரே அப்பா ஆயத்தப்பட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஊழிய ஒரு தியாகத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவர் கோணலும் மாறுபாடமான இந்த உலகத்துல நம்மை குற்றமற்றவர்களாக, கலங்கம் இல்லாதவர்களாக ஆமென் கர்த்தர் முன்னிலே நிற்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தருவாராக. பிதாவே, இந்த கால்வெளியிலும் ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்துங்க, கிருபையாய் நடத்துங்க. ஒன்றிலும் தங்களுடைய ரட்சிப்பை அப்பா இழந்து விடாதபடிக்கு அதற்கான பிரயாசத்தை எடுக்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை சேவிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டும் உதவி செய். எங்களுக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளுமாயிருக்கிற தேவன் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட விருப்பங்களையும் செய்கைகளையும் தந்து அந்த விருப்பத்திற்கு நாங்கள் பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய கிருபையும் பலனும் எங்களை தந்து ஆசீர்வதியும். தேவைகள் உள்ள பிள்ளைகளை தேவைகளை சந்தியும், பலவீனங்களை மாற்றும். தகப்பனே சுகத்தும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.